திருச்செந்தூர் கோவிலில் அமைச்சரிடம் லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சருடன் லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அர்ச்சகர் ஒருவர் அமைச்சரிடம் லஞ்சம் கேட்ட நிலையில் அவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்செந்தூர் முறைகேடு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரகசிய ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில்தான் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விரைவாக தரிசனம் செய்ய வைப்பதற்காக கூறி சண்முக விலாச மண்டபம் வாயிலாக ரூபாய் 1000 பணம் பெற்ற அர்ச்சகர் பணியிடம் நீக்கம் மற்றும் கோவிலுக்குள் பணி செய்ய தடை விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அர்ச்சகரோடு இணைந்து இதற்கு உடந்தையாக இருந்த 2 வாயில் காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முடிகாணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் பணம் கேட்ட காரணத்திற்காக 2 பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சில முறைகேடுகள் கண்டறியப்பட்டு அதற்கான முழுமையான தகவல்களுடன் நடவடிக்கை குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் நேற்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரகசியமாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்போது விரைவாக சாத்தி தரிசனம் செய்ய 1000 ரூபாய் அவரிடம் பணம் பெற்றதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இன்று காலை அமைச்சர் ரமேஷ் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அர்ச்சகர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு கோவிலுக்குள் பணி செய்யவும் தடை என்பது விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயில் காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று முடிக்காணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் பணம் கேட்ட காரணத்திற்காக 2 பணியாளர்களும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி உத்தரவு மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் கோவிலில் அமைச்சரிடம் லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திருச்செந்தூர் கோயிலில் அமைச்சருடன் லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அர்ச்சகர் ஒருவர் அமைச்சரிடம் லஞ்சம் கேட்ட நிலையில் அவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்செந்தூர் முறைகேடு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரகசிய ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில்தான் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லஞ்சம் கேட்ட அர்ச்சகர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விரைவாக தரிசனம் செய்ய வைப்பதற்காக கூறி சண்முக விலாச மண்டபம் வாயிலாக ரூபாய் 1000 பணம் பெற்ற அர்ச்சகர் பணியிட நீக்கம் மற்றும் கோவிலுக்குள் பணி செய்ய தடை விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அர்ச்சகரோடு இணைந்து இதற்கு உடந்தையாக இருந்த 2 வாயில் காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முடிகாணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் பணம் கேட்ட காரணத்திற்காக 2 பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சில முறைகேடுகள் கண்டறியப்பட்டு அதற்கான முழுமையான தகவல்களுடன் நடவடிக்கை குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் நேற்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரகசியமாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்போது விரைவாக சாத்தி தரிசனம் செய்ய 1000 ரூபாய் அவரிடம் பணம் பெற்றதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இன்று காலை அமைச்சர் ரமேஷ் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அர்ச்சகர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு கோவிலுக்குள் பணி செய்யவும் தடை என்பது விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயில் காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று முடிக்காணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் பணம் கேட்ட காரணத்திற்காக 2 பணியாளர்களும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை அதிரடி உத்தரவு மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.